அவனை ரோமிட்ட ஒப்படைக்கிறதுக்கு சில மணி நேரம் தான் இருந்துச்சு. அது அவன் குடும்பத்தோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கலாம். இதுக்காக நீ மன்னிப்பு கேட்டிருக்கியா? இல்ல, நான் அந்த சமயத்தை மறக்க விரும்புறேன். மரியாவை பழைய வாழ்க்கையை மறந்த மாதிரி மறக்கணும். அதோட நான் அமைதி காக்க விரும்புறேன். அவங்கிட்ட மன்னிப்பு கேட்ட வாக்குவாதத்துல தான் போய் முடியும். இந்த குழுவுல அது ஏற்கனவே நிறைய இருக்கு. இப்ப கூட ஒண்ணு போய்கிட்டு இருக்கு பாருங்க. அதிகம் பங்களிக்கலன்னு எனக்கு தெரியாத பார்த்தல அவன்கிட்ட சொல்லியா? என்ன பின்பற்றுகிற 2 பேர் ஒருத்தர் மீது ஒருத்தர் மனக்கசப்பு கொண்டிருந்தா அமைதி இருக்காது. நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும். நான் அவனுக்கு செஞ்சதுக்காக என்ன மன்னிக்க மாட்டேனும் மன்னிக்கவே முடியாதுன்னு அவன் சொன்னான். நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டியா? நான் ஏன் கேட்கணும்? மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதையோ மன்னிக்கப்படணும்னு நீ மன்னிப்பு கேட்க கூடாது. மனம் திரும்புறதால மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கப்படுறது அந்த அடுத்த நபர் நமக்கு கொடுக்கிற பரிசு. எனக்கு எதிரா பாவம் செஞ்ச ஒருத்தனை நான் என்ன செய்யறது? அவன் எனக்கு எதிர 7 முறை பாவம் செஞ்சிருக்கான். இப்போதைக்கு அந்த 7 வச்சுக்கலாம். நான் அவனை மன்னிக்கணுமா? இல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும். உனக்கு நல்லாவே தெரியும், நான் சரியா 77 முறை மட்டும் சொல்லல. 70 முறை. அது நிறைவை தாண்டி ஒரு நிறைவு, முடிவில்லாத எல்லையற்ற ஒருவித மன்னிப்பு. எல்லாமே மறந்துட்டேன்.